ஹாய் ஆல், சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி நீட்டாக ரேப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில்க் த்ரெட்டை பேங்கிளில் ஸ்ட்ரைட்டாக வச்சு ரேப் பண்ணாதீங்க, கொஞ்சம் க்ராஸாக வச்சு ரேப் பண்ணுங்கள். நான் வச்சுருக்க மாதிரி க்ராஸாக வச்சு ரேப் பண்ணுங்கள். செகண்ட் டைம் காட்டியிருக்கேன் பாருங்கள், நல்லா நீட்டாக இழுத்து டைட்டாக ரேப் பண்ணணும். விட்டுறாதீங்க, கலண்டுரும். நம்ம எவ்வளோ டைட்டாக ரேப் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லா நீட்டாக இருக்கும். சில்க் த்ரெட் ஒரு த்ரெட் மேலே இன்னொரு த்ரெட் அலைன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீட்டாக இழுத்து பிடிச்சி ரேப் பண்ணுங்கள். நீட் ரேப்பிங்கை பொறுத்த மட்டும் சில்க் த்ரெட் இன்னுமே நல்லா பளபளன்னு மின்னும். நீங்கள் ரேப் பண்ண தான் நீட்டாக ரேப் பண்ண வரும். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நான் 2 பாக்ஸ் பேங்கிள்ஸ் ரேப் பண்ணி பழகி தான் நீட்டாக ரேப் பண்ண பழகினேன். உடனே வராது. எந்த ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக நீட்டாக வரும். சில்க் த்ரெட் நான் 35 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க பேங்கிள் ஃப்ளாட் பேங்கிள். டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ரேப் பண்ணிகிட்ருக்க பேங்கிள் 2.4 சைஸ். பேங்கிள் சைஸஸ் 2.4, 2.6, 2.8, 2.10 வரைக்கும் இருக்குங்க அடல்ட்ஸ்க்கு. நான் யூஸ் பண்ணியிருக்கிற க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ, ஃபெவிக்ரில் பிராண்டோடது. சில்க் த்ரெட்டோட பிராண்டு ஜிவி பிராண்டுங்க. எங்கள் ஏரியாவில் இதுதான் கிடைக்கிது. டபுள் பெல் எல்லாம் கிடைக்குதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரேப் பண்ணி முடிச்சுட்டு கட்டர் வச்சு சேஃபாக கட் பண்ணுங்கள். மேலே இருக்க சில்க் த்ரெட் மட்டும் கட் பண்ணுங்கள், உள்ளே இருக்க சில்க் த்ரெட்டை கட் பண்ணிடாதீங்க, பார்த்து கட் பண்ணுங்கள். க்ளூ போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.